காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலுடைய அறிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்கிறவர் ஆடிட்டிங் பண்றாரு. யாருக்கெல்லாம் ஆடிட் பண்றாரு அப்படின்னா மத்திய அரசுக்கும் பண்றாரு, மாநில அரசுக்கும் பண்றாரு. அப்ப இந்தியாவுல ஒருங்கிணைந்த சிஏஜி அப்படிங்கிற ஒரு ஆபீஸ் தான் இருக்கே தவிர மத்திய அரசுக்கு தனியாக, மாநில அரசுக்கு தனியாக அப்படி கிடையாது. அப்போ சிஏஜி அப்படிங்கிறது இந்த அறிக்கைகள்ல 3 மிக முக்கியமான அறிக்கைகள் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல அவங்களுடைய அறிக்கை அப்படிங்கிறது அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் சம்பந்தமா இருக்கு, பப்ளிக் அக்கௌண்ட் சம்பந்தமா இருக்கு, பொது கணக்கு. இது போக பப்ளிக் அண்டர்டேக்கிங், கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சம்பந்தமான அறிக்கை இருக்கு. இப்படி 3 வகையான அறிக்கை இருக்கு. இதுல நான் சொன்ன மாதிரி அப்ரோப்ரியேஷன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நாடாளுமன்றம் இவ்வளவுதான் செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி இருப்பாங்க. ஆனா உண்மையான செலவு அதை விட அதிகமா இருக்கலாம் அல்லது குறைஞ்சிருக்கலாம். அதை பத்தின கணக்கை குறிக்கக்கூடியதுதான் இந்த அப்ராப்ரியேஷன். இரண்டாவது பப்ளிக் அக்கௌண்ட். இது நார்மலா அரசுக்கு வரக்கூடிய வருவாயும் அரசு செலவு பண்றதையும் குறிக்கக்கூடியதுதான் என்னது, இந்த பப்ளிக் அக்கௌண்ட். இந்த 3 அக்கௌண்டையும் ஆடிட் பண்றாங்க. ஆடிட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை யாருக்கிட்ட சப்மிட் பண்றாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட சப்மிட் பண்றாங்க. குடியரசுத் தலைவர் அதை நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் சப்மிட் பண்றாரு. நாடாளுமன்றம் அதை பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பொது கணக்கு குழுவிடம் சப்மிட் பண்றாங்க. பொது கணக்கு குழு அதை ஃபுல்லா தரவா அலசி ஆராய்ஞ்சி அதுல இருக்கக்கூடிய குறைகள் மற்றும் நிறைகளை கண்டுபிடிச்சு அதை பாராளுமன்றத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. இதன் அடிப்படையில அரசுக்கு எவ்வளவு இழப்பு இருக்கு, எவ்வளவு வருவாய் இருக்கு அப்படிங்கிறது கணக்கிடப்படுகிறது. சரி, இதனுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக இவங்க ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்டோடைய ஹெட்டா இருக்காங்க. யாரு? சிஏஜி. அப்போ இந்தியாவுல பினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அரசியலமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய விதிமுறைகளும் சரி, பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்களும் சரி, இரண்டும் ஒழுங்காக செயல்படுகிறதா அப்படின்னு உறுதிப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த சிஏஜிக்கு இருக்கு. அதனாலதான் சிஏஜி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பப்ளிக் பர்ஸ், ப்ரொடெக்டர் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சிஏஜி அப்படிங்கிறது யாருக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நாடாளுமன்றத்திற்கு ரெஸ்பான்சிபிள். காரணம் என்ன? இந்த சிஏஜி தன்னுடைய ஆடிட் ரிப்போர்ட் மூலமா அரசு நிர்வாகம் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்புடையதாக மாற்றுகிறது. எப்படி கரெக்டா செலவு செய்யப்படுகிறதா அப்படின்னு பார்த்துட்டு, இதுதான் இதனுடைய ரோல். நம்மளுடைய சிஏஜியை பொறுத்த வரைக்கும் காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஒர்க் இருக்கு. ஆனா உண்மையிலே அவங்க ஆடிட்டர் ஜெனரல் ஒர்க்கை மட்டும் தான் பண்றாங்க, காம்ப்ட்ரோலர் ஒர்க்கை பண்ணல. ஏன்னா அரசு செலவு பண்ணதுக்கு பிறகுதான் அந்த செலவை தான் அவங்க ஆடிட்டிங் பண்றாங்களே தவிர, ஆனா அரசு செலவு பண்றதுக்கு முன்னாடி ஏன் செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது, எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த பாக்குறதுக்கான பொறுப்பு யாருக்கு கிடையாது.